புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையாக உள்ள ஆதி திராவிட மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கவில்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்திய அமைச்சரவை மாற்றத்தில் 16% ஆதி திராவிட மக்கள் வாழும் புதுச்சேரியில் அவர்களுக்குள் இருந்த ஒருவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படவில்லை. இது அறிவுசாரியான அரசியல் பார்வையையும் அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளையும் முற்றிலுமாக மீறுகிறது. அரசியல் நீதி, சமூக நீதி ஆகிய இரண்டிற்கும் எதிரான செயல் இது. இதனைத் தொடர்ந்து ஆதி திராவிட சமூகத்திலிருந்து 5 பேர் சட்டமன்றத்தில் இருக்கும் போது அவர்களில் ஒருவர் கூட அமைச்சராவதில்லை என்ற நிலைமை சமூக நீதியை கேள்விக்குறியாக்குகிறது. ஆதி திராவிட சமூகத்திற்கான அரசியல் இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பில் உறுதி செய்தார். இன்று அந்த கொள்கை நடைமுறையில் உள்ளதா என்பதே கேள்வியாகிறது. முந்தைய அரசுகளின் தவறுகள் தற்போதைய அரசுகளால் திருத்தப்பட வேண்டும். பழைய தவறுகள் தொடர வேண்டும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் தொகையில் 1% கூட இல்லாத உயர்வர்க்க சமூகத்தினருக்கு 2 அமைச்சர் பதவிகள் கிடைக்கும் போது 16% மக்களுக்கு பதவி இல்லை. இத்தகைய அநீதியை கண்டித்து பேராசிரியர் ராமதாஸ் மக்கள் உரிமையை கேட்பதை ஜாதி அரசியல் என கூறுவதை தவிர்க்க வேண்டிய உள்நோக்கு என சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற அரசியல் புறக்கணிப்பு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக எதிரொலிக்கப் போகிறது என்றும், ஆதி திராவிட மற்றும் மீனவ மக்கள் இந்த இரட்டை எஞ்சின் அரசை தோற்கடிப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த அநீதிக்கு உடனடி தீர்வாக என்ஆர் பாஜக அரசு ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.